ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் பவுசினஸ் வெஸ்டர்கார்ட் 2.1 மெத்தட் மூலமா ஸ்ட்ரெஸ் சாயிலுக்குள்ள எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று போட்டிருக்கேன், அதை பாருங்க. An elevated structure with a total load of 10,000 kN is supported on a tower of 4 legs. அதாவது ஒரு எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர், ஒரு ஹைட்டான ஸ்ட்ரக்சர் 10,000 kN வெயிட் இருக்கு. இது கீழே ஒரு 4 கால் உள்ள ஒரு சப்போர்ட்டால கீழே கிரவுண்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. The leg rest on piers located at the corner of the square of 6 meter of site. நம்ம சைட் 6 மீட்டர் அப்படின்ற அளவுல இருக்க ஒரு ஸ்கொயர், 6 மீட்டருக்கு 6 மீட்டர் இருக்கு. அதோட கார்னர்ல இந்த 4 லெக்கும் உட்காந்துருக்கு. அதோட லெக்கோட பேர் அதோட 4 லெக்கும் இங்க உட்காந்துருக்கு. டயக்ராம் நான் போட்டு காமிச்சிருக்கேன், விளக்குறாருங்க. வாட் இஸ் த வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் increment due to this loading at a point 7 meter beneath the center of the structure? நம்ம சொன்னது என்ன, 6 மீட்டருக்கு 6 மீட்டர் சைட்ல அதோட கார்னர்ஸ்ல 4 காலும் உட்கார்ந்து இருக்கு. இதோட லோடு 10,000 kN. நமக்கு இதோட சென்டர்ல 7 மீட்டர் ஹைட்ல, இது கிராஸ் செக்ஷன் வியூ, 7 மீட்டர் ஹைட்ல சிக்மா இசட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ Q அப்படின்ற லோடு 10,000 kN. நமக்கு 4 காலா அதை பிரிஞ்சிருக்கா, அப்போ அது 4மே ஈக்குவலா பிரிஞ்சிருக்கு. அப்போ ஒவ்வொன்றிலையும் Q1ல ஒரு 2,500, இதுல ஒரு 2,500, இதுல ஒரு 2,500, இதுல ஒரு 2,500 kN. ஆக மொத்தம் 10,000 kN. அதனாலதான் அதை தான் இங்க போட்டிருக்கேன். Q1 = Q2 = Q3 = Q4 = 2,500 kN. இதுல வர லோடு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த ஒரு லோடால இந்த பாயிண்ட்ல 7 மீட்டர் ஹைட்ல 7 மீட்டர் டெப்த்ல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் உருவாகுது, அதே போல இந்த பாயிண்டால மொத்தமா கூட்டணும்னா இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சரோட லோடால இந்த சிக்மா இசட் அப்படின்ற இந்த புள்ளியில எவ்வளவு ஸ்ட்ரெஸ் சாயில் கொடுக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். First we have to find sigma z due to Q1 load from √3² + 3² apart at a depth of 7 meter. அதாவது என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் Q1 அப்படின்ற லோடால நமக்கு சிக்மா இசட் அந்த இடத்துல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் உருவாகுது அப்படின்றத பார்க்க போறோம். இதோட டிஸ்டன்ஸ் வேணும். அதுக்கு நமக்கு இதான R எசென்ட்ரிக், நமக்கு தேவையான இடத்தை விட லோடோட இடத்துக்கும் உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் Rன்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும், இந்த லென்த். இப்ப இதை பார்த்தோம்னா இது ஒரு ட்ரையாங்கிள் வருதா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது 3, இது 3. ஏன்னா டோட்டல் லென்த் Rனா அதுல பாதி இது 3. அதே போல இந்த டோட்டல் லென்த் Rனா அதுல பாதி இது 3. ஆக மொத்தம் இப்ப 3² + 3² இந்த ஹைப்போடெனஸ் ஸ்கொயர் வரும். ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3² + 3². இந்த லென்த் நமக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? இதை வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம். Q1 சிக்மா இசட்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3² + 3² அப்படின்ற தூரத்துல தள்ளி இருக்கு. நம்ம பவுசினஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்றோம். KB = 3/2π 1/1 + R/z² 5/2. இதுல வேல்யூ சப்ஸ்டிட் பண்றது மூலமா சிம்பிளிஃபை பண்ணது KB = 0.2185 அப்படின்னு வருது. அப்ப சிக்மா Z1 = KB Q/Z². நமக்கு தெரிஞ்சது KB வேல்யூ. இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி Q பதில் 2,500, Q1 க்கு பதில் இந்த Q1 வேல்யூ போடணும். 2,500 Z 7 மீட்டர் கீழே வரணும். அப்ப Z² 7² போட்டு சிம்பிளிஃபை பண்ணா 11.15 kN/m². சிக்மா Z1, அதாவது Q1 அப்படின்ற லோடால இந்த இடத்துல வர லோடு சிக்மா Z1 சொல்றேன். Q2ஆல சிக்மா Z2 வரும், Q3ஆல சிக்மா Z3 வரும், Q4ஆல சிக்மா Z4 வரும். நமக்கு சிக்மா Z இந்த 4 லோடாலே வருது. அப்ப 4 லோடாலே சிக்மா 1, சிக்மா Z2, சிக்மா Z3, சிக்மா Z4 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா சிக்மா Z கிடைச்சிடும். சிக்மா Z1 நம்ம கண்டுபிடிச்சா 11.15 kN/m². Now Q1, Q2, Q3, Q4 have same load and same distance from sigma Z. அதாவது என்ன, இந்த 4 லோடுமே சிக்மா Z சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, சேம் லோடாவும் இருக்கு, சேம் டெப்த் 7 மீட்டராவும் இருக்கு. அப்போ Q1ஆல இங்க எவ்வளவு லோடு வந்தோ அதே போலதான் Q2ஆலையும் வரும், Q3ஆலையும் வரும், Q4ஆலையும் அதே ஸ்ட்ரெஸ் தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப சிக்மா Z = சிக்மா Z1 + சிக்மா Z2 + சிக்மா Z3 + சிக்மா Z4. 4 ஆட் பண்ணோம்னா 11.15 × 4 போட்டிருக்கேன். 4 ஆட் பண்றதுக்கு × 4 டைம் 4 வெளியே இருக்கிறதுனால = 44.6 kN/m². சிக்மா Z அப்படின்ற பாயிண்ட்ல 44.6 kN/m² ஸ்ட்ரெஸ் உருவாகுது. எங்கன்னா
இந்த லோடு ஆக்ட் ஆகிற அந்த சென்டர்ல 7 மீட்டர் டெப்த்ல இந்த பாயிண்ட்ல வந்து சிக்மா இசட் வேல்யூ வந்து 44.6 kN/m² இருக்கு. அந்த இடத்துல அவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்து உருவாகுது. இது எதுக்காக இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு சாயிலுக்கும் லோட் பியரிங் கெப்பாசிட்டி இருக்கும். அதாவது அந்த சாயில் வந்து இவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தாங்க முடியும், இவ்வளவு லோட தான் தாங்க முடியும். இப்போ ஒரு சில சாயிலுக்கு வந்து 50 kN/m² அப்படின்ற லோட தான் தாங்க முடியும். அங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ் உருவாகுது அந்த பாயிண்ட்ல, அதை கண்டுபிடிச்சோம்னா அது அதை விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு தெரியும். அப்ப சாயில் தாங்குமா தாங்காதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக தான் இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். என்னன்னா, ஃபார் த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் கால்குலேட் த ஸ்ட்ரெஸ் அட் எ டெப்த் ஆஃப் 7 மீட்டர் அண்டர் எனி ஒன் ஆஃப் எ பாயிண்ட் லோட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது என்னன்னா, போன ப்ராப்ளமே தான் சேம் Q1 Q2 Q3 Q4 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இதோட வேல்யூ 2500 தான் 4 வேல்யூவும். இது ஆனா முன்ன வந்து சென்டர்ல சிக்மா இசட் 7 மீட்டர் டெப்த்ல பார்த்தோம். இப்ப ஏதாவது ஒரு லோடுக்கு கீழே சிக்மா இசட் எவ்வளவு வருது, சாயில்ல லோடுக்கு அதே ஏதாவது 4 லோட்ல ஏதாவது ஒரு லோடுக்கு கீழே வந்து சிக்மா இசட் வந்து எவ்வளவு வருது, 7 மீட்டர் டிஸ்டன்ஸ், சேம் 7 மீட்டர் டெப்த் தான், ஆனா ஆர் வேல்யூ வந்து மாறும். சரிங்களா? கன்சிடர் சிக்மா இசட் அட் 7 மீட்டர் டெப்த் பிலோ Q1 KB1 கண்டுபிடிக்கிறோம். அதாவது முன்ன வந்து 4மே ஒரே மாதிரி இருந்ததுனால எல்லாத்தையும் கூட்டோம். இப்ப இதுக்கு தனியா KB கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியா KB, இதுக்கு தனியா KB, இதுக்கு தனியா KB பவுசினஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். 3/2π into 1/1 plus r/z whole square whole power 5/2. KB1 வேல்யூ வந்து 0.4774 வந்துச்சு. ஏன்னா r/z வேல்யூ வந்து 0. Q1க்கு தான் KB1. இது வந்து இந்த லோடு கீழே தான். நான் வந்து இப்போ வந்து Q1 கீழே தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒன்று கீழே கண்டுபிடிக்க சொன்னாங்க. 4மே எது கீழே கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஒரே வேல்யூ தான் வரும். நான் Q1 கீழே கண்டுபிடிக்கிறேன். ஆர் வேல்யூ வந்து இதுல 0, ஏன்னா இந்த பாயிண்ட் நேரா கீழே இருக்கிறதுனால அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது 0.4774 வருது. RB2 ஈக்குவல் டு RB3. அதாவது Q2வும் Q3யும் சேம் 6 மீட்டர் டிஸ்டன்ஸ், ஆர் வேல்யூ வந்து சேமா இருக்கு. அதனால ரெண்டுமே ஈக்குவல். அதுல வந்து ஆருக்கு பதில் 6ம் இசட்டுக்கு பதில் 7ம் போட்டு சப்ஸ்டிட் பண்றதுல 0.12 கிடைக்குது. அடுத்து Q4 கண்டுபிடிக்கும் போது அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் எப்படின்னா சேம் அதே போல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது வந்து 6, இது 6, அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் தான் இந்த லென்த். ஆருக்கு பதில் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம்னா 0.0498 கிடைக்குது. இப்ப KB1 KB2 KB3 இந்த வேல்யூ KB4 4மே கிடைச்சிருச்சு. இப்ப சிக்மா இசட் ஈக்குவல் டு என்னன்னா, நமக்கு வந்து Q1 அதால வர ஸ்ட்ரெஸ், Q2 Q3 Q4 இது எல்லாத்தாலையும் வர ஸ்ட்ரெஸ் போடணும். இப்ப Q1ஆல வர ஸ்ட்ரெஸ் வந்து KB1 Q/Z போடுவோம். Q2ஆல வருது KB2 Q/Z² போடுவோம். Q3ஆல வருது KB3 Q/Z² போடுவோம். Q4ஆல வருது KB4 Q/Z² போடுவோம். Q/Z² பொதுவாக எடுத்துட்டோம்னா KB1 plus KB2 plus KB3 plus KB4 இருக்கும். இப்போ Q வேல்யூ 2500, Z வேல்யூ 7 இன்டூ இந்த 4 வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்றோம், ஆட் பண்றோம். இதோட சிம்பிளிஃபை பண்ணும்போது 39.153 kN/m² கிடைக்குது. சிக்மா இசட் அட் ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு நேரா கீழே 7 மீட்டர் டெப்த்ல வந்து 39.153 kN/m² கிடைக்குது. ஆனா இந்த ஏரியாவோட சென்டர்ல வந்து 44.6 kN/m² கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து சேம் டெப்த்ல வெவ்வேறு இடத்துக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து வெவ்வேறு மாதிரி மாறும் அப்படின்றத இந்த சம்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு மோர் வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். தேங்க்யூ.